வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 30 டேஸ் டார்கெட்டோட 9th டே. இன்னைக்கு ஒரு 100 கொஸ்டின் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எட்டுத்தொகை நூல்களுள் முதலாவதாக வைத்து எண்ணப்படும் நூல் நற்றிணை. எட்டுத்தொகை நூல்களுள் முதலாவதாக வைத்து எண்ணப்படும் நூல் நற்றிணை. அகத்திணையும் புறத்திணையும் சேர்ந்து கூறும் எட்டுத்தொகை நூல் எது? பரிபாடல். அகம் புறம் சேர்த்து கூறும் எட்டுத்தொகை நூல் பரிபாடல். தவறான இணையை தேர்வு செய்க. குறிஞ்சி கபிலர் சரியானது. முல்லை ஓதலாந்தையார் தவறு. மருதம் ஓரம் போகியார். நெய்தல் அம்மூவனார். முல்லை பேயனார் வரும். சரியா? அப்ப இத தவறா இருக்கிறது முல்லை ஓதலாந்தையார். பின் வருவனற்றுள் தவறானதை தேர்வு செய்க. கம்பர் தேரெழுந்தூரில் பிறந்தவர். கரெக்ட். கம்பரை ஆதரித்த வள்ளல் சீதக்காதி. இது தவறு. சரஸ்வதி அந்தாதி இயற்றியவர் கம்பர். கம்பரது காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. அப்ப இது தவறானது கம்பரை ஆதரித்த வள்ளல் சீதக்காதி. செல்வச் செய்விலி இலக்கண குறிப்பு உருவகம். செல்வச் செவிலி இலக்கண குறிப்பு உருவகம். குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் தன் கைத்தொன் தொண்டாக செய்வான் வினை. குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் தன் கை தொன்றுண்டாக செய்வான் வினை. இவ்வடிகள் கைத்தொன்று பொருள் யாது? கைத்தொன்றுனா கைப்பொருள். கைத்தொன்றுனா கைப்பொருள். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. எதுகை வகையை கண்டுபிடிக்கவும். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. எதுகை வகையை கண்டுபிடிக்கவும். கூளை எதுகை. என்ன எதுகை? கூளை எதுகை. அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் இந்த அடியில் அமைந்துள்ள எதுகையை தேர்க. அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் இந்த அடியில் அமைந்துள்ள எதுகையை தேர்வு செய்க. மேற்கதுவாய் எதுகை. மேற்கதுவாய் எதுகை. தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. அப்போதைய அடிகள் நான்மறை கற்றார். அப்போதைய அடிகள் நான்மறை கற்றார். இது தன்வினை வாக்கியம். இலக்கண குறிப்பு தருக. கங்கையும் சிந்துவும். அதாவது கங்கையும் சிந்துவும் அப்படின்னு வந்தாலே அது எண்ணுமை. சோ இதோட இலக்கண குறிப்பு எண்ணுமை. சால தப முதலிய உரிச்சொற்களில் பின் வல்லினம் மிகும். அதாவது சால தப முதலிய உரிச்சொற்களில் பின் வல்லினம் மிகும். தாழ்பூந்துறை என்ற சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு தருக. தாழ்பூந்துறை என்ற சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு தருக. வினைத்தொகை. தாழ்பூந்துறைன்னு என்ன? வினைத்தொகை. பின்வரும் தொடரில் நிகழ்கால வினைமுற்றை தேர்வு செய்க. பின்வரும் தொடரில் உள்ள நிகழ்கால வினைமுற்றை தேர்வு செய்க. பழிக்கின்றது. அதாவது நிகழ்காலம்னா பிரசன்ட்ல நடக்கக்கூடியது. பழிக்கின்றதுன்றது பழித்துட்டே இருக்கு அப்படின்றத இதோட வினைமுற்று. படி என்ற வேர் சொல்லில் இருந்து வினை எச்சத்தை உருவாக்குக. படித்து. வினையச்சம்னாலே பொதுவா ஊ ஈ அப்படின்னு முடியணும். அப்ப படித்து அப்படின்னா அது என்னது? வினையச்சம். படி என்ற வேர் சொல்லில் இருந்து வினையச்சம் என்னது? படித்து. கல் என்னும் வேர்ச்சொல்லின் பதம் அறிக. கல் என்னும் வேர்ச்சொல்லின் பதம் கற்றல். கல் என்னும் வேர்ச்சொல்லின் பதம் கற்றல். இயல்பானது வேர்ச்சொல் அறிக. இயல்பானது வேர்ச்சொல் இயல்பு. ஓரெழுத்து ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். ஏனா அம்பு. ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் அம்பு. குழலியும் பாடத் தெரியும் தொடரில் உள்ள பிழையை நீக்கி சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. குழலிக்கு பாடத் தெரியும். குழலிக்கு பாடத் தெரியும். இதான் சரியான தொடர். தமிழ் சொல்லை கண்டறிக. தமிழ் சொல்லை கண்டறிக. இதுல
மணிமுடிதான் தமிழ் சொல். மணிமுடிதான் தமிழ் சொல். பொருந்தா இணையை சுட்டுக. பொருந்தா இணையை சுட்டுக. குறிஞ்சி யாமம் சரியான இணை. முல்லை மாலை சரியான இணை. மருதம் நண்பகல் தவறான இணை. நெய்தல் ஏற்பாடு சரியான இணை. அப்ப ஆன்சர் சி. மிசை எதிர்ச்சொல் காண்க. மிசை எதிர்ச்சொல் காண்க. அப்போ மிசைனா மேல், அதோட எதிர்ச்சொல் கீழ். அப்ப மிசையோட எதிர்ச்சொல் என்ன? கீழ். கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள். இத்தொடர்க்குரிய சரியான எதிர்ச்சொல்லை தருக. கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள். இத்தொடர்க்குரிய சரியான எதிர்ச்சொல்லை தருக. கலைச்செல்வி கட்டுரை எழுதிலன். அதாவது எழுதினாள் என்பதற்கு எழுதிலன் என்பது எதிர்ச்சொல். பொறுத்துக. வேற்றுமை இது உருபு. அப்போ நான்காம் வேற்றுமை கு. நான்காம் வேற்றுமை கு. ஐந்தாம் வேற்றுமை இன். ஐந்தாம் வேற்றுமை இன். ஆறாம் வேற்றுமை அது. ஆறாம் வேற்றுமை அது. ஏழாம் வேற்றுமை கண். ஏழாம் வேற்றுமை கண். அப்ப நான்காம் வேற்றுமை என்ன? கு. ஐந்தாம் வேற்றுமை இன். ஆறாம் வேற்றுமை அது. ஏழாம் வேற்றுமை கண். அப்போ ஏ தான் கரெக்டான ஆன்சர். கீழ்கண்டவற்றுள் சரியானவற்றை தேர்வு செய்க. கீழ்கண்டவற்றுள் சரியானவற்றை தேர்வு செய்க. தாய்மானவர் பிறந்த ஊர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள பழவேற்காடு. இது தவறு. இவர் காலம் கிபி 18ஆம் நூற்றாண்டு. இது சரி. தாய்மானவர் திருப்பாடல் திரட்டு என்ற இவர் எழுதிய நூல். தாய்மானவர் திருப்பாடல் திரட்டு இது யார் எழுதின? தாய்மானவர் திருப்பாடல் திரட்டு இவர் எழுதிய நூல். திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சேதுபதியிடம் கருவூல அலுவலராக பணியாற்றினார். இதுவும் தவறு. அப்ப ஆன்சர் 2, 3 சரி. ஆன்சர் பி தான் கரெக்ட். தாய்மானவர் ஆற்றிய பணி எது? தாய்மானவர் ஆற்றிய பணி எது? அரசு கணக்கர். அரசு கணக்கர் பணிதான் தாய்மானவர் ஆற்றினார். தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார்? தில்லையாடி வள்ளியம்மை. தென்னாப்பிரிக்கா வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார்? தில்லையாடி வள்ளியம்மை. உலகம் உருண்டையானது என்பதை நாம் தொலைநோக்கியால் கண்டறிந்து சொன்னவர். உலகம் உருண்டையானது என்பதை தம் தொலைநோக்கியால் கண்டறிந்து சொன்னவர் கலிலியோ. உலகம் உருண்டையானது என்பதை தம் தொலைநோக்கியால் கண்டறிந்து சொன்னவர் கலிலியோ. தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்களில் ஒருவர் ஜேம்ஸ் பிராங்கா. தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்களில் ஒருவர் ஜேம்ஸ் பிராங்கா. இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுதச் சொன்னவர் யார்? ஜி.யு. போப். இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுதச் சொன்னவர் யார்? ஜி.யு. போப். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி. வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். யார்னா? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். துரைமாணிக்கம் என்பது இவரின் இயற்பெயர். துரைமாணிக்கம் என்பது பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர். திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார்? தே.பொ. மீனாட்சி சுந்தரம். அதாவது திராவிட மொழிகளின் ஆய்வுக்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் தே.பொ. மீனாட்சி சுந்தரனார். தே.பொ. மீனாட்சி சுந்தரனார். பரிதிமாற் கலைஞர் நடத்தி வந்த ஞானபோதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் யார்? மூசி பூர்ணலிங்கம். பரிதிமாற் கலைஞர் என்ற நடத்தி வந்த ஞானபோதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் மூசி பூர்ணலிங்கம். கதையை வாசிப்பது நம் சிந்தனையில் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல் என கூறியவர் யார்? புதுமைப்பித்தன். கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல் அப்படின்னு சொன்னவர் புதுமைப்பித்தன். தொல்காப்பியத்தில் நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்த இயல் மெய்ப்பாட்டியல். தொல்காப்பியத்தில் நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்த இயல் மெய்ப்பாட்டியல்.
பண்ணோடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடிய கலை எது? இசைக்கலை. பண்ணோடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடும் கலை இசைக்கலை. சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர் அண்ணா. சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர் அண்ணா. தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் தேன்மலை. தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் தேன்மலை. இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருளில்லை என்று பாடியவர் சுரதா. இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருளில்லை என்று கூறியவர் சுரதா. பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல் பிசிராந்தையார். பிசிராந்தையார். நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார்? நடுவண் அரசு. நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார்? நடுவண் அரசு. சித்தர்களின் ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார்? திருமூலர். சித்தர்களின் ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார்? திருமூலர். லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி வெளிவந்த நூல் மனோன்மணியம். லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி வந்த நூல் மனோன்மணியம். மனோன்மணியத்தை இயற்றியவர் சுந்தரம் பிள்ளை. மனோன்மணியத்தை இயற்றியவர் சுந்தரம் பிள்ளை. செங்கீரை பருவம் பிள்ளைத்தமிழில் எந்த பருவமாக விளங்குகிறது? இரண்டாம் பருவம். செங்கீரை பருவம் பிள்ளைத்தமிழில் எந்த பருவம்? இரண்டாம் பருவம். பெரிய புராணத்திற்குரிய சேக்கிலார் இட்ட பெயர். பெரிய புராணத்திற்கு சேக்கிலார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். பெரிய புராணத்திற்கு சேக்கிலார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். சுந்தரம் பிள்ளையை போற்றும் முகமாக தமிழக அரசு நிறுவியது எது? பல்கலைக்கழகம். சுந்தரம் பிள்ளையை போற்றும் முகமாக தமிழக அரசு நிறுவியது யாது? பல்கலைக்கழகம். பொருள் அறிந்து பொருத்துக. தடக்கர். தடக்கர்னா பெரிய யானை. எண்கு. எண்குண கரடி. வல்வுகிர் கூர்மையான நகம். தெரிசனம் காட்சி. அதாவது தடக்கர்னா பெரிய யானை, எண்கு எண்குண கரடி, வல்வுகிர் அப்படின்னா கூர்மையான நகம், தெரிசனம்னா காட்சி. அப்ப ஆன்சர் ஏதான் கரெக்ட். குண்டலகேசியின் கதை தலைவி. குண்டலகேசி அவளின் வேறு பெயர். குண்டலகேசியின் கதை தலைவி குண்டலகேசி, அவளின் வேறு பெயர் பத்தரை. அவளோட வேறு பெயர் என்ன அப்படின்னா பத்தரை. காந்தியடிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவி? சமண துறவி. காந்தியடிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவி? சமண துறவி. சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் யாது? மணிமேகலை. சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் மணிமேகலை. அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள், மண்ணுபார்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுழும். இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் எது? மணிமேகலை. அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள், மண்ணுபார்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுழும். இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் மணிமேகலை. குறுந்தொகை நூலின் பாவகை அகவற்பா. குறுந்தொகை நூலின் பாவகை அகவற்பா. துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேர் அடியன் அல் செறிந்தன்ன நிறுத்தினான். இக்கூற்றுக்குரியவர் யார்? குகன். இக்கூற்றுக்குரியவர் குகன். துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேர் அடியன் அல் செறிந்தன்ன நிறுத்தினான். இக்கூற்றிற்குரியவர் குகன். 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஏலாதி. 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஏலாதி. பெருமுத்தரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் யாது? பெருமுத்தரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் நாலடியார். எந்த நூல்னா நாலடியார். கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நல்ல எண்ணங்கள். கல்விக்கு விளக்காக விளங்குவது நல்ல எண்ணங்கள். பொருட்பாலின் இயல்கள். பொருள்பாலின் இயல்கள் அரசியல், அங்கவியல், ஒழுபியல். பொருள்பாவின் இயல்கள் எத்தனை? அரசியல், அங்கவியல், ஒழுபியல். வேய்ப்புரை தோல் என்ற ஓமை தொடருக்கு பொருள் தருக. வேய்ப்புரை தோல் என்ற ஓமை தொடருக்கு பொருள் தருக. மூங்கில் போன்ற தோல். மூங்கில் போன்ற தோல். பிறவினை சொற்றொடரை கண்டறிக. பிறவினை சொற்றொடரை கண்டறிக. எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள். எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள். இதுதான் பிறவினை சொற்றொடர். தாய்மொழியை
உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார். வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. இது ஒரு அயற்கூற்று வாக்கியம். பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள். இது பிறவினை வாக்கியம். பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள். இது பிறவினை வாக்கியம். அவன் சித்திரையான் எவ்வகை பெயர்? காலப்பெயர். அவன் சித்திரையான் எவ்வகை பெயர்? காலப்பெயர். வேற்றுமை உருவை இணைத்து தொடரை ஒழுங்குபடுத்தி எழுதுக. மாணவர்கள் வட்டமாக உட்கார செய்க. மாணவர்களை வட்டமாக உட்கார செய்க. இதுதான் கரெக்டான ஆன்சர். மாணவர்களை வட்டமாக உட்கார செய்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது. நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது. இதான கரெக்டானது. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்து எழுதுக. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்து எழுதுக. கண், காடை, கீரன், கெண்டை, கொன்றை. கண், காடை, கீரை, கீரன், கெண்டை, கொன்றை. இதுதான் கரெக்டான அகர வரிசைப்படி எழுதின சொற்கள். சொல்லுக்கேற்ற பொருள் அறிக. வலிமை, திண்மை. சொல்லுக்கேற்ற பொருள் வலிமைனாதான் திண்மை. சரியான இணையை தேர்ந்தெடுக்க. சரியான இணையை தேர்ந்தெடு. மான், வேதம். இதுதான் சரியான இணை. மறைனா மான், மறைனா வேதம். அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஜெராக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஒளிநகல். ஜெராக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஒளிநகல். மா ஓரெழுத்து ஒரு மொழியின் பெயர் பெரிய. மா ஓரெழுத்து ஒரு மொழியின் பெயர் பெரிய. மாவுக்கு இன்னொரு பெயர் இருக்கு விலங்கு. அதனால இதுல மா ஓரெழுத்து ஒரு மொழியின் பெயர் பெரியன்னு கொடுத்திருக்கு. பாகற்காய் பிரித்தெழுதுக. பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் பாகற்காய். பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் பாகற்காய். பைன் நினம். பைன் நினம் அப்படின்னா பசுமை கூட்டல் நினம். பைன் நினம் பிரித்தெழுதுக. பசுமை கூட்டல் நினம். திருத்தொண்டர் புராணம் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம். திருத்தொண்டர் புராணம் என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் என்பது பெரிய புராணம். 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரெல்லையும் கொண்ட அகவர் பாவால் ஆன நூல் ஐங்குறு நூறு. 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரெல்லையும் கொண்ட நூல் என்னது? ஐங்குறு நூறு. இது என்ன பாவால் ஆனது? அகவர் பாக்களால் ஆனது இந்த ஐங்குறு நூறு. தவறான இணை எது? அகத்திக்கீரை கண்ணோய். அகத்திக்கீரை கண்ணோய்ன்றது தவறான இணை. பொருந்தாத இணை எது? வடமலையில் இருந்து வந்தது கரிமிளகு. கரிமிளகு இதுதான் பொருந்தாதது. வடமலையில் இருந்து வந்தது கரிமிளகு. மற்றது எல்லாமே பொருந்தக்கூடியதான். மேற்கு மலையில் இருந்து வந்தவை சந்தனம், ஆரம். கீழ்கடலில் விளைந்தவை பவளம். தென்கடலில் இருந்து கிடைத்தவை முத்து. இதுல பொருந்தாத இணை வடமலையில் இருந்து வந்தது கரி இல்லைன்னா மிளகு. அகர வரிசைப்படுத்துக. மருங்கை, மிளகு, முசிறி, மூதூர், மேற்கு மலை. மருங்கை, மிளகு, முசிறி, மூதூர், மேற்கு மலை. இதான் அகர வரிசைப்பட்ட சொற்கள். தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி என்னும் புகழை பெற்றவர் யார்? ராணி மங்கம்மாள். தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி என்னும் புகழை பெற்றவர் யார்? ராணி மங்கம்மாள். காடுகளில் வாழ்ந்த மக்கள் விலங்குகளின் பெயர் கொண்டு அமைந்த ஊரின் பெயர் என்ன? ஆட்டையாம்பட்டி. காடுகளில் வாழ்ந்த மக்கள் விலங்குகளின் பெயர் கொண்டு அமைந்த ஊரின் பெயர் என்ன? ஆட்டையாம்பட்டி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி யார்? அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி அம்பேத்கர். அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் என்னும் இதழில் வெளியிடப்பட்டுள்ளது ஆண்டு எது? 2005. அதாவது அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் என்னும் இதழில் வெளியிடப்பட்டுள்ள ஆண்டு எது அப்படின்னா 2005. தமிழில் சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் வீரமாமுனிவர். தமிழில் சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் வீரமாமுனிவர். தபோலி என்னும் சிற்றூர் எந்த மாநிலத்தில் உள்ளது? மராட்டிய மாநிலம். தபோலி என்னும் சிற்றூர் எந்த மாநிலத்தில் உள்ளது? மராட்டிய மாநிலம். பரிதிமாற் கலைஞர் என்று போற்றப்படக்கூடியவர் யார்?
வி.கோ. சூரிய நாராயண சாஸ்திரியார். பரதிமார் கலைஞர் என்று போற்றப்படக்கூடியவர் வி.கோ. சூரிய நாராயண சாஸ்திரியார். தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் யார்? மார்க்ஸ் முல்லர். தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் யார்? மார்க்ஸ் முல்லர். இந்திய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்றவர் யார்? எமினோ. இந்திய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்றவர் யார் அப்படின்னா எமினோ. விளையாட்டின் அடிப்படை நோக்கம் என்ன? போட்டி. விளையாட்டின் அடிப்படை நோக்கம் போட்டி. ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் யார்? எடிசன். ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் யார்? எடிசன். எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்துவிட்டவர் யார்? சீசு செல்லப்பா. அப்போ எழுத்து இதழினை தொடங்கியவர் யார்? சீசு செல்லப்பா. வழக்குரைஞராகவும் இந்து சமய அறநிலைத்துறை பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர் யார்? பிச்சமூர்த்தி. வழக்குரைஞராகவும் இந்து சமய அறநிலை பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றியவர் பிச்சைமூர்த்தி. ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதி தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் ஈரோடு தமிழன்பன். ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதி தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் ஈரோடு தமிழன்பன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று பாராட்டப்படும் தமிழ் கவிஞர் வாணிதாசன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று கூறப்படும் தமிழ் கவிஞர் வாணிதாசன். வாழ்வினிற் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக கொண்டுள்ள அரசு எது? புதுவை அரசு. வாழ்வினிற் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக கொண்டுள்ள அரசு புதுவை அரசு. இளங்கோவடிகள் தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று பாராட்டியுள்ளார். இளங்கோவடிகள் தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று யாரை பாராட்டியுள்ளார்? சீத்தலை சாத்தனார். சீத்தலை சாத்தனார் தான் இளங்கோவடிகள் இவ்வாறெல்லாம் பாராட்டியுள்ளார். வாசிகர், அப்பர், தருமசேனர், தாண்டகவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார்? திருநாவுக்கரசர். வாசிகர், அப்பர், தருமசேனர், தாண்டகவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர். ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவும் இல்லை என்றும் நம் வாழ்விலே பஞ்சம் இல்லை என்ற பாடலின் ஆசிரியரார் மர்தகாசி. ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவும் இல்லை என்றும் நம் வாழ்வினிலே பஞ்சமே இல்லை என்னும் பாடலின் ஆசிரியர் மர்தகாசி. காவடி சிந்துவின் தந்தை என அழைக்கப்படுபவர் சென்னிக்குளம் அண்ணாமலையார். காவடி சிந்துவின் தந்தை யாரு? சென்னிக்குளம் அண்ணாமலையார். கலிங்கத்து பரணி நூலில் அமைந்துள்ள தாழிசைகளின் எண்ணிக்கை 599. கலிங்கத்து பரணி நூலில் அமைந்துள்ள தாழிசையின் எண்ணிக்கை என்னன்னா 599. நாயின் வாயினார் தன்னை நீரென நவ்வி நாவினால் நக்கி விக்குமே இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். நாயின் வாயினீர் தன்னை நீரென நவ்வி நாவினால் நக்கி விக்குமே இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் கலிங்கத்து பரணி. அதியமானின் தூதராக அவ்வை சென்றதை கூறும் நூல் எது? புறநானூறு. அதியமானின் தூதராக அவ்வை சென்றதை கூறும் நூல் எது? புறநானூறு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.